வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லாம இப்போ வந்து வளகாப்பு ஃபங்ஷன் குழந்தை உண்டாயி வளகாப்பு ஃபங்ஷன் வச்சிருந்தாங்கங்க. ஸோ வளகாப்பு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் அவ கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்குறவங்க எல்லாமே என்ன ட்ரீட்மெண்ட் போலயா? என்ன இன்னும் குழந்தை பெத்துக்கலன்னு அப்படியே கேள்வி கேட்டே கொன்றுவாங்கங்க. அதுக்காகவே வந்து அவ ரொம்ப சங்கடப்பட்டு எங்கேயுமே போகவே மாட்டா. பட் எனக்கு வந்து இந்த வீடியோ மூலமா என்ன சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்து, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நடக்க தாங்க போகுது. ஸோ அது முடிக்கும் வந்து அவங்க இருக்கிறனால வந்து எதுக்கு நம்ம வந்து இந்த மாரி கேள்விகள் கேட்டு ஒரு நரக வாழ்க்கைய எதுக்கு தள்ளணும்? அந்த வார்த்தைகள வந்து நம்ம ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போயிருவோம். பட் அவங்க நாள் ஃபுல்லா வந்து அத நெனச்சு எவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா வந்து தெரியுங்க. ஸோ இனிமேல் நீங்க யார பார்த்தாலுமே வந்து எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? தயவு செஞ்சு அது அது உங்க டீப் ஃப்ரெண்டாவே இருந்தாலும், அவங்களா சொல்ற முடிக்கும் நீங்க எதுவுமே கேட்டுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ற வந்து நல்லதுங்க. ஸோ இருக்கிற நாள வந்து நம்ம சந்தோஷமான நாட்களா மாத்துவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் இந்த மாரி கேள்வி வந்து கேட்காதீங்கங்க. வாழ்க வளத்துடன்.